ஓகே ஹாய் டீம், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஸோ என்னன்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆகிருப்பீங்க. அது கிளிக் பேங்க்ல போட்டு ஃப்ரீ பெய்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு ஃப்ரீ மெத்தடுக்கும் எங்களோட பெய்ட் மெத்தடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட் தான் நாங்கள் பார்க்க போறோம். அந்த டிஃபரன்ஸ் பிளஸ் இன்னைக்கு இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். ஸோ நேற்று நாங்கள் அந்த பாடத்துல பாதியோடு நிற்கிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்க அடுத்த விஷயத்த பார்ப்போம். சரியா? இப்ப நேத்து நாங்க மேக்சிமம் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். சரியா? இன்னைக்கு கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கு. அந்த விஷயங்களையும் பார்த்துட்டு இமெயில் மார்க்கெட்டிங்கும் பார்த்தோம் சொன்னால் இன்னைக்கு எப்பயுமே இமெயில் மார்க்கெட்டிங்கை நாங்க முடிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். கிளிக் பேங்க்ல நேத்து சிலவங்கள்ட்ட இருந்து வந்திருந்த கொஸ்டின்ஸ், சில கேள்விகள், அந்த கேள்விக்கான பதில்களுக்காகத்தான் இந்த மெயின் இந்த இதை போட்டது. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாருன்ட்டு, சார் கிளிக் பேங்க் வந்து நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சரியா? கிளிக் பேங்க் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய பார்த்தேன். ஸோ நிறைய பார்க்குற நேரம், சார் இப்ப நீங்க சொல்லி கொடுக்குற டெக்னிக்ஸ் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க சொல்லி கொடுக்குற டெக்னிக்ஸ் இது என்னன்னு சொல்லி சொன்னால் ஃப்ரீயா போற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ ஆனா இந்த கன்செப்ட் படி பார்த்தா ஃப்ரீயா போற நேரத்துல இவ்வளவு பெரிய இன்கம் வராதாமே, பெருசா சேல்ஸ் ஆவாதாமே, பெய்ட் மெத்தட் தான் நல்லமாமே. ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இவங்க வந்து பேசியிருந்தாங்க. சரி, அப்போ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உண்மையிலுமே அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க யாரு பார்த்தாலும் இதே கதையை தான் சொல்லுவாங்க. உண்மைதான், அது பொய்யில். ஃப்ரீ மெத்தட்ல ஏர்ன் பண்ணலாம். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப ஃப்ரீ மெத்தடை யூஸ் பண்ணி மாசத்துக்கு ஒரு $60, ஒரு $200, ஒரு $100 ஏர்ன் பண்ணினால், பெய்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட $6000-7,000 ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? அதுக்கான மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா மெத்தட்ஸ் ஒருத்தருக்கும் செய்யணும். அந்த ஒருத்தருக்கும் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட கையில இருந்து ஒரு 3-4 லட்ச ரூபாய் செலவழிக்க வேண்டி வரும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அக்கௌண்ட்ஸ்னா 3 லட்ச ரூபாய் செலவழிக்க வேண்டி வரும். இதே ஃப்ரீ மெத்தட்ல இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க ஃப்ரீயாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த ஃப்ரீ மெத்தடு, பெய்ட் மெத்தட் ரெண்டு இருக்கு தானே. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இந்த ஃப்ரீ மெத்தடும் இருக்கு, பெய்ட் மெத்தடும் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ மெத்தட்ல பெரிய அளவுல ஏர்னிங் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரும். ஒரு $200, $250, ஒரு 50,000 ரூபாய் இன்கம் மட்டும் வரும். இப்ப 50,000 அதை விட கூட ஒரு 75,000 70,000 மட்டும் இன்கம் மட்டும் வரும். இந்த 70,000 இன்கம் வந்தாலும் இதுக்கு நீங்க போட வேண்டிய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கூடயா இருக்கும். ஆனா ஏர்ன் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஏர்ன் பண்ணலாம். ஆனா போட வேண்டிய அந்த இப்போ ஒரு 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 இடத்துக்கு வந்து எங்கட 100 செங்கல் வச்சா போதும்னு சொல்லி சொன்னால், நீங்க அந்த 100 செங்கலை வச்சே தான் ஆகணும். ஆனா இன்னொரு இடத்துல இருக்கும் 2 செங்கல் மட்டும் வச்சா போதும், மிச்சத்தை அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி அவங்க அதை அதுக்கேற்ற மாதிரி வேற ஒரு மெத்தட் ஒன்று போகும். சரியா? அப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஃப்ரீ மெத்தட்ல ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணவங்க இருக்காங்க. ஏர்ன் பண்ணவங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஏர்ன் பண்ணவங்க பெரிய அமௌண்ட் இல்ல, ஒரு $100, $150, $200, அதுதான். இதே பெய்ட் மெத்தட்னா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பெய்ட்னு சொல்லிச்சுன்னா ஸ்மார்ட் விஷனுக்கு போடுற பெய்ட் மெத்தட் இல்ல. அது நல்லா தெளிவா விலைங்க கொடுங்க. இது பெய்ட் மெத்தட்னு சொல்றது வந்து இமெயில் ஒரு நாளைக்கு இப்ப நான் சொன்னேன், நாங்க வந்து அஃபிலியேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒன்று புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1,00,000 இமெயில்ஸ் அனுப்ப போறோம். அப்ப ஒரு நாளைக்கு 1,00,000 இமெயில் அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வேணும்? ஆனா எங்களுக்கு கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வச்சு எப்படி நாங்க அதுக்கு கேஷ் கட்டி அனுப்ப வைக்கிறோம். ஒன்றாவது. ரெண்டாவது, இதே மாதிரி நீங்க 1000 இமெயில்ஸ் அனுப்பணும் ஒரு நாளைக்கு. அப்ப குறைஞ்சது உங்ககிட்ட 10 யாஹூ அக்கௌண்ட் இருக்கணும். ஏன் இந்த யாஹூ அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, யாஹூ அக்கௌண்டால மட்டும் தான், நல்லா விலைங்க கொள்ளுங்க, யாஹூ அக்கௌண்டால மட்டும் தான் 100 இமெயில் ஒரு நாளைக்கு அனுப்புறதுல எந்த சிக்கலும் வராது. அப்ப 10 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1000 இமெயில்ஸ் அனுப்பு. இமெயில் மார்க்கெட்டிங்க பொறுத்த வரைக்கும் மட்டும். சரியா? இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்னேன் ஸ்டார்ட்லயே சொன்னேன், கிளிக் பேங்க் பாடம் நான் எப்படி செய்யறனோ அதே விஷயத்தையும் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லி கொடுக்க போறேன். நான் எப்படி செஞ்சனோ, நான் எப்படி செய்யறனோ அதே விஷயம், எதுவும் ஒளிவு மரம் எதுவும் வைக்காம அப்படியே சொல்லி தர மாதிரி தான் பிளான்ல சொன்னேன். சோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வேலை செய்யறேன்டா. இப்ப நான் வந்து அஃபிலியேட் யூனிவர்சிட்டி பேசுற நேரத்துல நாங்க டிசைட் பண்ணது என்ன, ஒரு நாளைக்கு 1,00,000 இமெயில் அனுப்ப போறோம். நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க இப்ப எவ்வளவு அனுப்பினா நல்லம் அப்படின்றத மைண்ட் கெடுங்க, அவ்வளவுதான். சரியா? வேற எந்த கதையும் தேவையில்ல. நான் இதை எவ்வளவு செஞ்சா நல்லம் அப்படின்ற மாதிரி மைண்ட் கெடுங்க போதும். ஒரு நாளைக்கு 1,00,000 இமெயில் நான் அனுப்ப போறேன். என்னுடைய
கிரிபாத்கோட பிரான்ச் அதுக்காகத்தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாள்ல ரெடி ஆயிரும். சோ அப்ப ரெடி ஆகிற நேரத்துல 1 லட்சம் இமெயில்ஸ் என்கிட்ட இருக்க கம்ப்யூட்டர்ஸை வச்சு நான் அனுப்ப போறேன். ஒரு நாளைக்கு 1 லட்சம் இமெயில்ஸ். அதே மாதிரி ஒரு மாசத்துல 20 நாளைக்கு நான் இப்படி செய்ய போறேன். அப்ப நான் 20 லட்சம் இமெயில்ஸ் அனுப்ப, சரியா? 20 லட்சம் இமெயில்ஸ் நான் அனுப்ப போறேன். இதுக்காக சோ கிட்டத்தட்ட பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வரப்போகுது. அதுல 10% வச்சாலே கிட்டத்தட்ட 2 லட்சம் இமெயில் சக்சஸ் ஆகும், 2 லட்சம் ப்ராடக்ட் செல் ஆகும். ஆனா நாங்க 2 லட்சம் ப்ராடக்ட்னு சொல்லி நாங்க டார்கெட் பண்ணல. நாங்க வந்து 500 ப்ராடக்ட் மாசத்துக்கு செல் பண்ணணும். $125 கணக்குல மாசத்துக்கு 500 ப்ராடக்ட் செல் பண்ணணும். இதுதான் இந்த ஃபுல்லா அந்த அஃபிலியேட் யூனிவர்சிட்டியிலே செய்ய போற விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த செல் பண்ண போற விஷயமும் என்னன்னு சொல்லி பார்த்தா, நாங்க செய்யற கிளாஸ் இங்கிலீஷ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வெண்டோராவும் அப்ப எங்களுக்கு சல்லி கிடைக்கும், அஃபிலியேட்டாவும் எங்களுக்கு சல்லி கிடைக்கும். சோ பாருங்க, மெத்தட்ஸா பாருங்க. நாங்க அஃபிலியேட்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணி இதாக்கி இருக்கோம். $125 படி நான் வந்து 500 ப்ராடக்ட் செல் பண்ண வைக்க போறேன். அப்ப வந்து 20 லட்சம் இமெயில் அனுப்பி, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, 20 லட்சம் இமெயில் அனுப்பி 500 இமெயில்ல மூலமா மட்டும் தான் எனக்கு கேஷ் கிடைக்க போகுது. சோ கொஞ்சம் யோசிங்க. ஆனா நான் 20 லட்சம் இமெயிலையும் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் பெய்ட். ஏன்னா எங்களுக்கு யாஹூ ஒன்றுல இல்லாட்டி ஜிமெயில், உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்டால ஒரு நாளைக்கு 500 இமெயில்ஸ் அனுப்பு. ஆனா இமெயில் ஒன்றொன்றுக்கும் வித்தியாசப்படணும். அடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட எந்த மெயிலும் உங்களுக்கு உங்களோட ஜிமெயிலால அனுப்ப இயலாது, நினைவுல வச்சுக்கோங்க, சரியா? ஆனா யாஹூல அந்த சப்போர்ட் ஒன்று இருக்கு, யாஹூவால எங்களுக்கு மெயில அனுப்பலாம், சரியா? அப்ப அது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு நாளைக்கு இந்த 100 கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1000 ஃபேஸ்புக் போஸ்ட் போட போறேன். இந்த ப்ராடக்ட் நல்லம் வாங்க அப்படின்னு சொல்லி 1000 போட போறேன். சோ நீங்க எவ்வளவு போட போறீங்க? நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க. 10 போஸ்ட் போட போறீங்களா, இல்லாட்டி 50 போஸ்ட் போட போறீங்களா, 100 போஸ்ட் போட போறீங்களா? அப்ப நான் அதுல வந்து பெரிய வேற ஒரு இன்கம் ஒன்று எதிர்பார்ப்பேன். சோ அதே மாதிரி ட்விட்டர்ல ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு ட்வீட் பண்ணுவேன். அதாவது எவ்வளவு, ஒரு 1000 ட்வீட்ஸ் பண்ணுவேன். 1000 ட்விட்டர்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சுத்தி ஒரு 1000 பேர் இதாக்கி எதை பண்ணி அப்படி ஒரு வேலை ஒண்ணு செய்ய போறேன். சோ நீங்க எவ்வளவு செய்ய போறீங்க? நீங்க எத்தனை ட்வீட் பண்ண போறீங்க? அதுல புது போஸ்ட் எவ்வளவு போட போறீங்க? இந்த விஷயம் எவ்வளவு செய்ய போறீங்க? அதே மாதிரி நான் ஒரு நாளைக்கு பின்ட்ரெஸ்ட்ல, இதுதான் மெயினா கிளிக் பேங்க் உடைய மெயின் ஆதாரம், மெயின் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வழி. இந்த பின்ட்ரெஸ்ட்ல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 பின் செஞ்சு போட போறேன். நான் மட்டும் இல்ல, அதுக்குன்னு சொல்லி ஆட்கள் வேலை கிடைப்போம். ஏன் சில நேரத்துல உங்களுக்கு கூட இந்த ஆஃபர்ல வேலை கிடைக்கலாம். சோ 10,000 பின் போட போறேன். சோ பின் போடுற நேரத்துல எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கம் கிடைக்கும். சோ அதே மாதிரிதான் நீங்க எவ்வளவு போடணும்ன்றதை நீங்க உங்களோட மைண்ட செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ ஃப்ரீ மெத்தடோ பெய்ட் மெத்தடோ ப்ராப்ளம் இல்ல. ஃப்ரீ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியா இருந்து ஒரு 1000 மெயில் சென்ட் பண்ணி, ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 மெயில் சென்ட் பண்ணி, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு 100 போஸ்ட் போட்டு, ட்விட்டர்ல ஒரு 50 போஸ்ட் போட்டு, பின்ட்ரெஸ்ட்ல ஒரு 150-200 போஸ்ட் போட்டு பின் போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு $400-500 சம்பாதிக்கலாம். ஓப்பனா சொல்றேன், $400-500 சம்பாதிக்கலாம். அதே மாதிரி இப்ப நான் செய்யற டெக்னிக்ல பெய்ட் மெத்தடை செஞ்சோன்னு சொல்லி சொன்னாங்க. யாரும் கெம் ஆஃப் பண்ணுங்கள, ஏன்னா ஜசாரும் இல்ல, கெம் எல்லாம் ஆஃப் பண்ணி கொண்டு இருக்குது. தயவு செஞ்சு கெம் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கணும், சரியா? அப்ப வந்து நான் இப்ப டெக்னிக் நான் வந்து ட்ரை பண்ற சிஸ்டம் எப்படின்னா, கம்ப்ளீட்டா வேறொரு மெத்தட்ல நாங்க இந்த விஷயத்த செய்ய போறோம். சோ அந்த மெத்தட்ஸையும் நான் உங்களுக்கு அப்படியே ஒன்னொண்டா சொல்லி தரேன். அதனால இந்த கிளாஸஸை மிஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. இடையில அந்த கிளாஸ் விட்டு போறவங்களுக்கு எல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யலாது, நீங்க வீடியோ இருக்கும், வீடியோல பாத்துக்கணும், சரியா? அவ்வளவுதான் எனக்கு சொல்லலாம். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, சரியா? ஏன்னா நீங்க இடையில மிஸ் ஆகி போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து எனக்கு மறுவா உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்க இயலாது. அதனால நீங்க அந்த டைம்ல இருந்து பாத்துக்கொண்டீங்கன்னா சரி, இல்லாட்டி கடைசி நேரத்து சிலவங்க கடைசி நேரம் வரைக்கும் இருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு கிளிக் பேங்க்ல சேல்ஸ் ஒன்று நடந்தா இந்த மாதிரி தான் காட்டும், நல்லா பாத்துக்கணும். கிளிக் பேங்க்ல சேல் ஒன்று நடந்தா நான் உங்களுக்கு ஸ்கிரீனை காட்டுறேன் என்ன மாதிரி இது, சரியா? இந்த மாதிரி தான் காட்டும், பாத்துக்கொள்ளுங்க. கிளிக் பேங்க்ல சேல் ஒன்று நடந்தா இந்த மாதிரி காட்டும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து $31 சேல் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி காட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி கிளிக் பேங்க்ல அந்த ஒரு மாசத்துக்கான சேல்ஸ் காட்டக்குள்ள இந்த மாதிரி தான் காட்டும். அஃபிலியேட் கிளிக் பண்ணா எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எத்தனை ப்ராடக்ட் வித்துப்பட்டிருக்குன்னு காட்டும். ஸோ இது 2வது. 3வது,
மூன்றாவது இங்க உங்களுக்கு பார்க்கலாம் உங்களோட ஃபுல் ஸ்டேட்டஸையும் பார்க்கலாம். சரியா, ஃபுல் ஸ்டேட்டஸையும் பார்க்கலாம். இங்க பாருங்க எத்தனை ஹாப் கவுண்ட், எத்தனை பேர் லிங்கை கிளிக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் இந்த ப்ராடக்ட வாங்கியிருக்காங்க, எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிருக்க கமிஷன், அப்சேல் நடந்திருக்கா இல்லையா, எல்லா விஷயமும் இதுல காட்டும். சரியா, இந்த ரிப்போர்ட்ஸ்ல காட்டும். சோ அதே மாதிரி இந்த வீடியோவை பாருங்க, நல்ல 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 கண்ணை திறந்து நல்லா பாருங்க. இந்த வீடியோவை ஒரு மாசம் ட்ரை பண்ணினால், இது 2019 உள்ள வீடியோ உண்டு. ஸோ என்கிட்ட படிச்ச ஒருத்தர் அவர் செஞ்ச அதே மெத்தட்ஸ் நாங்க இப்ப யூஸ் பண்ண போறோம். $626 கிட்டத்தட்ட இன்னைக்கு கல்விக்கு கிட்டத்தட்ட 1,40,000 50,000 மாதிரி மாசத்துக்கு எடுத்திருக்கார். வித்ட்ரோவல்ஸ் ப்ரூஃபோட அதுல இருக்கு. சரியா, வித்ட்ரோவல் ப்ரூஃபோட அதுல இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த வேலையை செய்யணும். சரியா, கொடுக்குற விஷயங்களை செய்யணும். செஞ்சாதான் உங்களுக்கு இதாகும். உங்களுக்கு பெய்ட் மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சுக்கிறேன் சொல்லிச்சுன்னா ரைட், ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடலாம். ஆனா நீங்க ஃப்ரீ மெத்தட் யூஸ் பண்ண நேரம் உங்களை நான் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு நீங்க இந்த அப்டேட்ஸை அப்பப்ப தரணும். அடுத்து இந்த கிளிக் பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூ உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாளையாவுக்குள்ள உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணி தரேன். வீடியோ பாருங்க, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண பாருங்க. அதுலயும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்களா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க என்னைய கண்டெக்ட் பண்ணுங்க, ஒரு வீக்ல உங்களுக்கான அக்கௌண்ட்டை நான் ரெடி பண்ணி தரேன். அதனால கிளிக் பேங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து இப்ப ஈபேல ப்ராடக்ட் ஒன்று செல்லாவி என்னமாச்சும் நாவிடுமோன்ற அந்த அலத்தையும் அந்த பயம் ஒன்று தான் இருக்கு. இல்லாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறீங்க, உங்களோட சொல்லி தானே போகுது, எனக்கு என்ன அப்படின்னு பேசாம இருக்கும். ஆனா இப்ப அந்த இது ஒன்று தான் இருக்கு. என் நீங்க புதுசு, பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தெரியும். இப்ப பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்தனே சொன்னேன், ஈபே செய்யறவங்களுக்கு சேர்த்தனே சொன்னேன், இதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் ஏன்னா இந்த மிஸ்டேக் அடிக்கடி இப்ப நடந்துட்டு வருது. சோ அப்ப அந்த மிஸ்டேக் வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த ஃப்ராட் மாதிரி ஏதாவது உள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏன்னா ஈபே உள்ளுக்கு இருக்கு இல்ல, அவன் ஃப்ராட்ஸ் இருக்காங்க, ஏமாத்துறவங்க இருக்காங்க. அப்படி மாட்டிக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வெளியே வரக்குள்ள சரியான கஷ்டம். சோ அதனால நினைவு வச்சுக்கோங்க, ஏன்னா இருக்க கேஷ கையில இருக்க சல்லி இல்லாமக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் மறுவா போக்குல கஷ்டமா இருக்கும். சோ நேத்து நாங்க என்ன செஞ்சோம், நேத்து நாங்க ப்ராடக்ட்ல லோகோஸ் எல்லாம் பார்த்தோம், ஐக்கன்ஸ் எல்லாம் பார்த்தோம், கிராவிட்டி சம்பந்தமா பார்த்தோம், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நாங்க அதுல கொஞ்சம் அப்டேட் ஆகி இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு கொடுத்திருக்க அஃபிலியேட் பேஜ் இருக்கு. அதாவது அஃபிலியேட் டூல் யூஆர்எல் இருந்தால் அஃபிலியேட் பேஜ் இருக்கும். அஃபிலியேட் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நல்லா காட்டுறே பாத்துங்க. சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல என்ன சொல்லிருப்பாங்க, அதாவது வேலை செய்யற எங்களுக்கு வந்து நாங்க இப்ப அஃபிலியேட்டா வேலை செய்ய போறோம், எங்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றத இவங்க இங்க தெளிவுபடுத்திருக்காங்க. கொஞ்சம் பாத்துக்கொள்ளும். சரியா, அப்ப இவங்க எங்களுக்கு நிறைய சர்வீசஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அப்செல் ஃபாலோவுக்கு கொடுத்திருக்காங்க, ஹாப்லிங்க் ஜெனரேட்டர் கொடுத்திருக்காங்க, லேண்டிங் பேஜஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் 1 by 1 சொல்லி தரேன். சரியா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டாடுறேன். எல்லாத்தையும் கொண்டாந்தா கஷ்டமாயிடும். இப்பேசில உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியும். சரியா, அதனால கொஞ்சம் பாத்துக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, பேனர் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, ஷார்ட் ஆட்ஸ் இருக்கு, பிபிசி ஆட்ஸ் இருக்கு, கண்டெக்ட் சப்போர்ட் இருக்கு, வேற ஆஃபர்ஸ் கொஞ்சம் இருக்கு. சோ இதெல்லாம் இருந்தாலும் நான் இப்ப செலக்ட் பண்றேன் இமெயில் ஸ்விப்ஸ். இமெயில் தானே அனுப்ப போறோம். இன்னைக்கு நாங்க செய்ய போறது வந்து இமெயில் அனுப்ப போறோம். சோ இமெயில் அனுப்பணும்னா எப்படி அனுப்பணும், யாருடைய இமெயில் எங்க இருந்து யாருக்கு அனுப்பணும், அந்த இமெயிலை எப்படி எடுக்கிறது, எல்லா விஷயத்தையும் சொல்லி தர போறேன். நல்லா பாத்துக்கொள்ளுங்க. சரியா, விலங்கலன்னா இந்த வீடியோ மறுவா வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவார் ஜசார், மறுவா பாத்துக்கொள்ளுங்க. ஜசாருக்கு கொஞ்சம் சோமி இல்ல, அதனால ஜசார் இன்னைக்கு வரல. அதனால கேமெல்லாம் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணா அந்த வீடியோக்கு நடுவுல உங்களோட ஃபேஸ் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ 1000-2000 பேர் பார்த்துப்படும். அதனால அதை செய்ய சோ நல்லா பாத்துக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த உங்களுக்கு இமெயில் விஷயத்த முடிச்சு தரேன். உங்களுக்கு விளங்கும் இதுல இருந்து கிடைக்க போற பெனிஃபிட் என்னன்னு. சரியா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து இமெயில்ஸ் நிறைய இருக்கும். சரியா, நிறைய இமெயில்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்படி சோ இந்த இமெயில்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நினைச்ச மாதிரிக்கு அனுப்ப இயலாது. முதலாவது இமெயில் எப்பயுமே நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்தா அதுல இருக்கக்கூடிய முதலாவது இமெயில நல்லா பாத்துக்கொள்ளுங்க. முதலாவது இமெயிலை இன்னைக்கு நீங்க அனுப்பினா நாளைக்கு வேற எந்த மெயிலும் அனுப்பக்கூடாது. அதாவது 2வது மெயில் அனுப்பக்கூடாது. விளங்குதா? முதலாவது இமெயில் இன்னைக்கு நான் அனுப்பிட்டா நாளைக்கு 2வது மெயில் அனுப்பக்கூடாது. 4ஆண்டுக்கு தான் நீங்க 2வது மெயில் அனுப்பணும். 4ஆண்டுக்கு தான் நீங்க 2வது மெயில அனுப்பணும். சோ ஸ்கிரீன் விளங்குது இல்லைன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்கிரீன் விளங்குது பிரதர். முதலாவது இமெயில் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் இமெயில நான் இன்னைக்கு அனுப்பினா நான் 2வது இமெயில் அனுப்பணும்.
நாளைக்கு அனுப்பக்கூடாது, நாளாண்டைக்கு தான் அனுப்பணும். இன்னைக்கு நான் 7 மணிக்கு இமெயில் அனுப்புறேன்டா, நாளாண்டைக்கும் நான் 7 மணிக்கு தான் இமெயில் அனுப்பணும். இது ரூல். வெள்ளைங்க கொள்ளுங்க, இது ரூல். அடுத்து எந்த டைம்ல இமெயில் அனுப்புறது நல்லம்? நைட் 7 மணில இருந்து 9:30 மணி 10 மணிக்கு நடுவுல நீங்க இமெயில் அனுப்பினா நல்லம். எதுக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த டைம்ல தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நார்மலா ஆன்லைன், அதாவது இன்டர்நெட்டை கூட அளவுல பாவிக்கிறது இந்த டைம்ல தான். ஏன்னா நீங்க ஃபாரெக்ஸ் செய்யக்குள்ளே நாங்க சொல்லியிருப்போம் 7 மணில இருந்து 11 மணிக்குள்ள நீங்க ஃபாரெக்ஸ் செய்யுங்க. அப்ப எல்லா கண்ட்ரிஸும் க்ரௌடும் இருக்கும். அப்ப வந்து அந்த பெரிய அளவுல மார்க்கெட்ல சேஞ்ச் ஒன்றும் நடக்காது. அப்ப உங்களுக்கு ஈஸியா வின் பண்ணலாம், ட்ரேட்லயும் வின் பண்ணலாம். அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அதனால முதலாவது இமெயில் இன்னைக்கு நான் அனுப்பிட்டேன், நாளைக்கு அனுப்ப மாட்டேன். நாளாண்டைக்கு 2வது மெயில் அனுப்பிட்டேன். அதுக்கு அடுத்த நாள், நாளாண்டைக்கு அடுத்த நாளே, இந்த இமெயில அனுப்பின அடுத்த நாளே நான் அடுத்த இமெயிலையும் அனுப்பணும். அதுக்கு அடுத்த நாள் இந்த இமெயில் அனுப்பணும். இப்படியே தொடர்ந்து நீங்க இமெயில் அனுப்பிட்டு வருவீங்க. 8வது இமெயில் வரைக்கும். 8வது இமெயில் அனுப்பி முடிச்சுட்டு அடுத்த நாள் அனுப்பிட்டு வருவீங்க. 8வது இமெயில அனுப்பின பிறகு 9வது நாள், நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க, 9வது நாள் நீங்க இமெயில் அனுப்ப போல 8வது நாள் அனுப்பின இமெயில் இருக்குதானே, அதுல இருந்து ஒரு 3 நாள் லீவ் விட்டு தான் அனுப்பணும். அதாவது 3 நாள் கேப் பண்ணி விட்டுட்டு 9வது மெயில அனுப்பணும். அப்ப 10வது மெயில, 9வது மெயிலுக்கு ஒரு ரிப்ளை ஒண்ணு வரலன்னு சொல்லி சொன்னால் 10வது மெயில் அனுப்பணும். நீங்க 7 நாள் கேப் பண்ணி விட்டுட்டு, விளங்குச்சா? 7 நாள் கேப் பண்ணி விட்டுட்டு தான் 10வது இமெயில நீங்க அனுப்பணும். 10வது இமெயில அனுப்பிட்டும் உங்களுக்கு ரிப்ளை வரலன்னா அந்த கண்டெக்ட், அந்த பர்சனை வந்து ஒதுக்கிடுங்க. ஏன்னா அவர் என்ன செஞ்சாலும் அந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டார். சோ நாங்க தேடி தானே எடுக்கிறோம். இவர் இமெயில வாங்குவாரா இல்லையான்னு தெரியாது. அதனால அவரை விட்டுருங்க. இதுல நிறைய பாருங்க, பெனாஸ் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதை 1 by 1 வாரேன். முதல்ல நான் இமெயில் விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்து வரேன். சரியா? பாத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் அமௌண்ட் கூட போட்டிருக்காங்க. அப்செல் ஒன்னுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் 12 மந்த்ஸ்க்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட். ஸோ எக்ஸப்ட் டிக்ளைன் எல்லாம் பார்த்து இதாக நீங்க என்ன சொன்னா $100 மேல உங்களுக்கு வரும். சரியா? அப்ப நான் வந்து இமெயில் ஸ்டெப்ஸ்க்கு வரேன். இப்ப நான் முதலாவது இமெயில செலக்ட் பண்றேன். எப்படி இமெயில அனுப்புறது சொல்லித்தரேன்னு பாத்துக்கணும். முதலாவது இமெயில இதாக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், பணிய வாரேன். இந்த சப்ஜெக்ட் அப்படின்ற இடம் ஒன்று இருக்கேன், அந்த சப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல இருந்து பணி அப்படியே காப்பி பண்ணிட்டு வாரேன். இந்த சிக்னேச்சர்ன்ற இடத்துக்கு வரேன். அதுக்கு கீழேயும் வேர்ட்ஸ் இருக்கு, என்ன வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு கீழேயும் வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா நான் சிக்னேச்சரோட நிப்பாட்டிட்டேன். இந்த லேண்டிங் பேஜ் URL, அஃபிலியேட் லிங்க் இதெல்லாம் எடுக்கல, நான் சிக்னேச்சரோட நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும் டாக் இருக்கு தானே, கூகுள் டாக். சரியா? கூகுள் டாக் வேணும்னாலும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இப்படி கொஞ்சம் இப்படி பணிய வர நேரத்துல காட்டும் கூகுள் டாக்ஸ். சரியா? இந்த டாக்ஸ்ல போயிட்டு ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாட்டி வேர்ட் ஃபைல் ஒன்று சரி பரவாயில்ல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிக்கொண்டு அதே விஷயத்த, காப்பி பண்ண விஷயத்த இங்க கொண்டாந்து பேஸ்ட் பண்றேன். காப்பி பண்ண விஷயத்த இங்க கொண்டாந்து பேஸ்ட் பண்றேன், வேற ஒன்றும் செய்யாம. சோ பேஸ்ட் பண்ணிட்டு சிக்னேச்சர் அப்படின்ற இடத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் நேம் ஒன்று வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. சோ நான் என்னுடைய கேர்ள் நேமை நான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். சோ மியா ஜாக்சன் அப்படின்ற நேம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ மியா ஜாக்சன் அப்படின்ற நேம் போடுறேன். சோ இந்த இடத்துல ஹாய் அப்படின்ற இதை மட்டும் வைக்கிறேன். கண்ட்ரி அப்படின்ற இடத்துல நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொள்றேன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாருங்க. சரியா? பாத்துக்கொள்ளுங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இதுக்கு மேல பாருங்க பாடின்னு ஒரு வேர்ட் இருக்கு, இதையும் அழிச்சு கொள்றேன். அதுக்கப்புறம் மேல இருக்கிறது அதை விட்டுருவோம் நாங்க. சோ இதுதான் எங்கட பாடின்னு எழுதிருக்கு, அதுக்கு கீழே இருக்கிறது தான் நாங்க பார்க்கணும். இப்ப இந்த விஷயத்துல தான் இந்த இமெயில தான் நாங்க அனுப்பணும். சோ இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், நான் போறேன் என்னுடைய கிளிக் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, ப்ரொமோட் அப்படின்ற அந்த பட்டன் அதை நான் கிளிக் பண்றேன். ஸ்கிரீன் விளங்குதோ தெரியா? கொஞ்சம் வரேன், ஸ்கிரீனை ஃபுல்லா போடுறேன். சரியா? ப்ரொமோட் அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்றேன். ஸ்கிரீன் விளங்கு தானே இருக்குண்ணா? ரைட், ஓகே. ஸோ ப்ரொமோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்றேன். இது நான் இமெயில் மார்க்கெட்டிங் பண்றதுனால இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஈன்னு சொல்லி போட்டுக்கொள்றேன், இமெயில் மார்க்கெட்டிங். ஸோ ஈன்னு போட்டுக்கொள்றேன். அதுக்கப்புறம் ஜெனரேட் ஹப் லிங்க் கொடுத்தோன்னே இப்படி ஒரு ஹப் லிங்க் ஒன்று கிடைக்கும். இந்த லிங்க் இப்படி இந்த இடத்துல கிளிக் பண்ணினால் இது காப்பி ஆயிரும். பாருங்க, கிரீன் கலர்ல காட்டுறது காப்பி ஆயிருச்சு. இது எனக்கான லிங்க். இது மூலமா யாரெல்லாம் வாங்குறாங்களோ அதுல கமிஷன் எனக்கு தான் கிடைக்கும். எவ்வளவு கமிஷன்? 75% கமிஷன் வந்து கிடைக்கும். 75%
சாரி 75% கமிஷன் எனக்கு வந்து கிடைக்கும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் மறுவா இதே பேஜுக்கு வாரேன். நல்லா பாத்துக்கோங்க. இதே பேஜ்ல இந்த இடத்துக்கு வாரேன். இந்த இடத்துல போட்டிருக்கு என்னது பாருங்க, ஜஸ்ட் ஹிட் திஸ் ப்ளூ லைன் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் அப்ளிகேஷன். அதாவது நீல கலர்ல லைன் ஒன்று இருக்கும், அந்த லைனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினோட நீல கலர்ல எழுத்தொன்னு சரி இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட்டுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இதே ப்ராடக்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல ப்ராடக்ட் ஒன்று தான் இது. இந்த இடத்துல இந்த மாதிரி இதாக்கிட்டு மேல பாருங்க லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும், இன்சர்ட் லிங்க்னு சொல்லி இதே பேஜ்ல இருக்கும். இன்சர்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப பாருங்க உங்களோட லிங்க் ரெடி. இது வரைக்கும் விலங்கல்ல அப்படின்றவங்க இருந்த ஹேண்ட் ரைஸ் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, விலங்கல்லாடி சொல்லுங்க. இது வரைக்கும் விலங்கல்லன்றவங்க ஹேண்ட் ரைஸ். இந்த துண்டு விலங்கல்ல நம்ம ஒருத்தருக்கும் சொல்லித்தாரு. ஓகே, சோ என்ன விலங்கல்ல அப்படின்றத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன விலங்கல்ல உங்களுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இதுல இருந்து அந்த லிங்க் எடுத்து வந்து சார் இந்த பிளாகர்ல போட்டீங்க, அது கொஞ்சம் பிளாகர்ல போடல, டாக்ல போட்டிருக்கேன், கூகுள் டாக். ஓகே சார். சரியா? நீங்க வந்து மறுவா வீடியோ பாருங்க. எனக்கு உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன்னால உங்களுக்கு விளங்குதுல. நீங்க தானே மெசேஜ் ஒன்று போட்டிருக்கீங்க. நெட்வொர்க் கனெக்ஷன்னால தான் குழப்பம். நீங்க அந்த மறுவா வீடியோ பாருங்க, உங்களுக்கு விளங்கு. சரியா? தான் வீடியோ பாருங்க. ஓகே, சரியா? இப்ப நான் என்ன போட்டேன்னு சொல்லி அந்த லிங்கை போட்டு, சரியா, இந்த லிங்கை நான் போட்டேன். இப்ப நான் லிங்கை போட்டு எல்லாம் ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப ஆண்ட்ரைஸ் பண்ண வேணாமே, இப்ப ஆண்ட்ரைஸ் பண்ண வேணாம், இப்ப பண்ண வேணாம். ஓகே, இப்ப பண்ணாது. ஏன்னா எனக்கு ரெண்டையும் பார்க்கல, அது நான் கிளாஸையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், ரெண்டும் செய்யறது. இப்ப ஆண்ட்ரைஸ் பண்ண வேணாம். ரைட், நான் அதுக்கு டைம் தாரேன். ஓகே, டைம் தாரேன். இப்ப என்ன செஞ்சேன்னா இந்த லிங்கை போட்டு இப்ப என்ன செய்யணும், இந்த மெயில் அனுப்பணுமே. இந்த மெயில் அனுப்புறதுக்காக என்னுடைய ஜிமெயில் சரி, யாஹூ சரி, அதை ஓபன் பண்ணிக்கொண்டு இந்த இடத்துல கம்போஸ்ட்னு சொல்ல இடம் ஒன்று இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணி கொள்றேன். இப்படி வரும் இமெயில் அனுப்புறதுக்கு. இது வந்து நான் லாஸ்ட் டைமே காட்டினேன் இமெயில் எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி. சோ இந்த இடத்துக்கு வர்றேன். இந்த மெசேஜ் அப்படியே நான் காப்பி பண்றேன். நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இந்த மெசேஜ் அப்படியே நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். காப்பி அதை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இதுதான் அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ். முதலாவது நாள் இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் அனுப்ப போற மெசேஜ். அப்ப இதுல வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணுமே. இந்த சப்ஜெக்டையும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களே கொடுத்திருப்பாங்க. இந்த பாருங்க கொடுத்திருக்காங்க சப்ஜெக்ட், யூடியூபர் வாண்ட் டு ஹியர் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், இத சரி இல்லாட்டி இதை சரி, இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்தா போதும். நான் இதை எடுத்துக்கொள்றேன். இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி கொள்றேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் போறேன் மறுவா சப்ஜெக்ட்ல போயிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு யாருக்கு இந்த ப்ராடக்ட் தேவையோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் இந்த இடத்துல அடிச்சுட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணினால் போதும். இப்படி நீங்க 1000 மெயில் அனுப்பணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு. பெரிய ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா, இப்ப நான் காட்டினே ஒரு $700, ஒரு $1000, ஒரு $1500 எதிர்பார்க்கறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1000 இமெயில்ஸ்ல ஒரு நாளைக்கு அனுப்பணும் மினிமம். அதுல ரிப்ளை நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சரியா? அது ஒன்னாவது விஷயம். சரியா? இப்ப என்ன செய்யலாம், இப்ப எங்களுக்கு இமெயில் எங்க இருக்குன்னு தெரியும். இமெயில் இருக்க இடம் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேர்ட் எல்லாம் மாத்திட்டு எங்களோட லிங்க் எல்லாம் போட்டோம். எங்களோட லிங்கையும் மாத்தி போட்டோம். நாங்க லிங்க் போட்டோம். தேவையில்லாத வேர்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். எங்களோட பேரையும் போட்டோம். எங்களோட ஃபேக் நேம் ஒன்று வச்சிருப்போம், இங்கிலீஷ் நேம் ஒன்று, அதையும் போட்டோம். ஸோ அதையும் போட்டு நாங்க இந்த இடத்துல சரியா எல்லா முறையே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்ப என்ன இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இப்ப இருக்கக்கூடிய அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் எங்ககிட்ட இமெயில்ஸ் இல்ல அனுப்புறது. யாருக்காவது இந்த ப்ராடக்ட் தேவையான ஆட்களை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், இமெயில கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு இல்லாட்டி ஒரு சிஸ்டம் ஒண்ணு வேணும். சரியா? அப்ப வந்து இப்ப நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, அதுல மொபைல்ல இருக்கவங்க, அவங்களுக்கு குழப்பமா இருக்கும், அடே இது எப்படி செய்யறது, மொபைல் தானே இருக்கு. ஸோ மொபைல் இருக்கவங்க இந்த இமெயில் மார்க்கெட்டிங் உங்களுக்கு சரி வராது. உண்மையை சொல்லணுமே, உங்களுக்கு இந்த இமெயில் மார்க்கெட்டிங் சரி வராது. ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் செய்யற நேரத்துல
உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் உண்மையா ஒத்துக்கொள்றேன். இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுல நிறைய விஷயங்களை மாத்துறதுக்கு அப்படி இப்படி இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நல்ல இன்கம் ஒன்று வந்துச்சுன்னா உங்களுக்கு லேப்டாப்பும் சரி இல்லாட்டி கம்ப்யூட்டரும் சரி வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ண இருக்கும். சரியா? அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாலும், அதாவது இமெயில கலெக்ட் பண்ணும். இப்ப யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்றதுக்கு நாங்க ப்ராடக்ட் கொஞ்சம், அதாவது இமெயில கொஞ்சம் கலெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதுக்கு நான் யூஸ் பண்றேன் இமெயில் எக்ஸ்ட்ராக்டர் ஃபார் குரோம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா நல்லா கேட்டுக்கணும். கூகுள்ல வந்து இமெயில் எக்ஸ்ட்ராக்டர் ஃபார் குரோம் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். HTTPS Chrome google.com அப்படின்னு சொல்லி இமெயில் எக்ஸ்ட்ராக்டர்னு வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு பின் ஒண்ணு காட்டும். இந்த பாருங்க, இந்த இது கிடைக்கும். எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இப்படி ஒரு பின் ஒண்ணு காட்டும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பின்னை வச்சு இந்த பின் இருக்க இடத்துல என்ன செய்யலாம் உங்களுக்கு, இதைத்தான் add to Chromeனு சொல்லி காட்டுவீங்கன்னா, இது நான் ஆல்ரெடி குரோமுக்கு போட்டுட்டேன், அதனால எப்படி காட்டுது இல்லாட்டி add to Chromeனு சொல்லி காட்டும். அதை கிளிக் பண்ணின உடனே உங்களோட கம்ப்யூட்டர்ல இந்த இடத்துல ஒரு பின் ஒண்ணு காட்டும். இது விளங்குச்சா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதை add to Chrome கொடுத்துட்டே தானே, இந்த இமெயில் வந்து இப்ப எனக்கு கலெக்ட் பண்றதுக்கான எல்லா செட்டப்பும் வந்துருச்சு. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் கூகுளுக்கு போறேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நார்மல் கூகுளுக்கு போறேன். கூகுளுக்கு போயிட்டு இந்த இடத்துல நான் என்டர் பண்றேன் என்னன்னு சொல்லி சொன்னால் மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி, இதுக்கு என்ன பேர்னு தெரியாது. சரியா? கீபோர்ட் பக்கத்துல இருக்கு இந்த பட்டனுக்கு வந்து உண்மையிலுமே பேர் நினைவு இருந்துச்சு, இன்னைக்கு நான் மறந்துட்டேன். சரியா? அதுக்கு என்ன பேர்னு சொல்லி தெரியாது. ஸோ இந்த டபுள் கமா மாதிரி வரும். சரியா? நான் அதுக்கு மேல எனக்கு சொல்றதே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அதுல வைக்கப்பட தேவை. சரியா? எனக்கு அது உண்மையிலுமே தெரியாது. சோ இதை நீங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக் மணி ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் gmail.comனு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த பின் இருக்கே, இந்த பின்னை கிளிக் பண்ணினால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இமெயில் கொஞ்சம் கிடைக்கும். அதாவது என்ன அர்த்தம், இது மேக் மணி ஆன்லைன் டைப் பண்ண சொன்னேன், நாங்க அனுப்ப போறது ஆன்லைன் மூலமா யாரு ஏர்ன் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இமெயில் அனுப்பும். அப்ப அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கூகுள்ல கமெண்ட்ஸ்ல இல்லாட்டி ஃபேஸ்புக்ல எங்கேயாவது மெசேஜ் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி இமெயில கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது லேண்டிங் பேஜுக்கு இமெயில கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில்ஸை தான் நாங்க இங்க கலெக்ட் பண்றோம். இதே மாதிரி 2வது பேஜுக்கு போனோம். இப்ப இங்க வந்து யோசிக்கிறோமே ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா என்ன செஞ்சிருப்போம், இந்த இடத்துல என்ன நாங்க மேக் மணி ஆன்லைன்றத மாத்திட்டு ஃபேட் லாஸ்னு சொல்லிட்டு மறுவா சர்ச் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல மொத்தம் எவ்வளவு மெயில் இருக்கு, ஏன்னா 6 இமெயில் இருக்கு, எல்லாம் ஜிமெயில்ஸ் தான் வருது. அப்ப ஜிமெயில் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், இந்த இடத்துல யாஹூன்னு அடிக்கலும். சரியா? யாஹூன்னு அடிக்கலும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் live.com அடிக்கலும், அவுட்லுக்னு சொல்லி அடிக்கலும். அதுக்கான இமெயில்ஸை காட்டும். சரியா? அதுக்கான இமெயில்ஸை காட்டும். உங்களுக்கு இன்னும் ஈஸியா எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் மறுவாழ்த்து ரகம் இந்த மாதிரி இதாக்கிட்டு ஃபேஸ்புக்னு சொல்லி போடுங்க. ஃபேஸ்புக்னு போட்டு இதாக்குனீங்கன்னு சொன்னா ஃபேஸ்புக் ரிலேட்டடான இன்னும் கொஞ்சம் இமெயில்ஸ் காட்டும். ஃபேட் லாஸ் டைப் ஹெட்டிங் வந்து ஃபேட் லாஸ், அதாவது உடம்பு குறைக்கிறது. 2வது வந்து gmail.com, ஜிமெயில் சம்பந்தப்பட்ட மெயில் மட்டும் தான் கிடைக்கணும். 3வது அது ஃபேஸ்புக்ல இருந்து கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் இங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம் ஃபேஸ்புக்ல இருந்து அந்த இமெயில் ஜெனரேட் ஆகி வரும். சரியா? இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், கிட்டத்தட்ட 1000 இமெயில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். 1000 இமெயில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு இமெயிலை எடுத்து இந்த இடத்துல போட்டு சென்ட் பண்ணணும். ஒவ்வொன்றும் தனித்தனியா இப்படி சென்ட் பண்ணணும். ஆனா கூகுள் யூஸ் பண்ணாதீங்க, ஜிமெயில யூஸ் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லி ஜிமெயில ஒரு நாளைக்கு அனுப்பக்கூடிய மேக்சிமம் இமெயில் அளவு வந்து 500. அதே மாதிரி ஒரே மாதிரி இமெயில் வந்து 100க்கு மேல இருந்துச்சுனாலோ இல்லாட்டி 10ல இருந்து 100க்கு மேல ஒரே மாதிரி இமெயில் இருந்தா அவங்க உடனடியா இதை எங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கூகுள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்க பிரைவசி பாலிசியில கொடுத்துருக்காங்க. அதனால அதை ட்ரை பண்ணாது. நீங்க யாஹூவால ட்ரை பண்ணுங்க, yahoo.com இருக்கு தானே, yahoo.com ட்ரை பண்ணுங்க, எந்த வித சிக்கலும் இல்லை. சோ இது ஒரு மெத்தட் இமெயில் சென்ட் பண்றதுக்கு. இப்ப நான் வந்து சொன்னேன் 1 லட்சம் இமெயில் அனுப்ப போறேன் ஒரு நாளைக்கு. அப்ப நான் எப்படி அனுப்ப போறேன் அந்த 1 லட்சம் இமெயில்? சோ அனுப்பக்கூடிய வழிகள் இருக்கு. சென்ட் இன் ப்ளூ இல்லாட்டி
அப்படின்னு சொல்லி சர்வீசஸ் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு 1,00,000 இமெயில் அனுப்பணும்னு சொன்னால் பாருங்க, 20,000 இமெயில், ஒரு மாசத்துக்கு 20,000 இமெயில் அனுப்புறதுக்கு 5,000 ரூபாய். நான் இங்க பாத்திருக்கேன் 10,00,000 இமெயில் அனுப்புறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு சல்லிக்கு ஒரு 1,80,000 ரூபாய் மாதிரி எனக்கு இன்னைக்கு கஷ்டம். அதே மாதிரி நான் இந்த இதுல இருந்து எடுத்திருக்கேன். சோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,00,000 இமெயில் சென்ட் பண்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது கேஷ் கொடுத்து வாங்கணும். இதைத்தான் நாங்க பெய்ட் சிஸ்டம்னு சொல்றோம். இது எங்களுக்கு கேஷ் கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்கு. ஆவபர்ல இமெயில் அனுப்பலாம், இந்த சென்ட் இன் ப்ளூ அப்படின்னு சொல்லி இருக்கு, அதுல இமெயில் அனுப்பலாம். இப்ப இதுதான் சென்ட் இன் ப்ளூ. சோ இதுல இமெயில் அனுப்பலாம். சோ இதுல வந்து லைட் பேக்கேஜ்ல நாங்க பார்ப்போம். ஒரு பாருங்க, 1,00,000 இமெயில்ஸ், மாசத்துக்கு 1,00,000 இமெயில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு $65 கட்டணும். அப்ப நீங்க கட்ட தேவையில்லை. இப்ப உங்களுக்கு தேவை என்னது? ஒரு மாசத்துக்கு 5,000 இமெயில் அனுப்பினா போதும். ஒரு மாசத்துக்கு 5,000 இமெயில், ஏன்னா 5 இல்லாட்டி ஒரு 10,000 இமெயில் அனுப்பினா போதும். ஒரே மெசேஜ் அந்த 1000 பேருக்கு 10,000 இமெயில் அனுப்பினால் போதும், உங்களுக்கான அமௌண்ட் உங்களோட கைக்கு வந்து. சோ அப்ப இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். இப்ப இமெயில் கலெக்ட் பண்ணமே, இது எப்படி நீங்க ஃப்ரீ மெத்தட்ல இல்ல பெய்ட் மெத்தட்ல நீங்க எப்படி இதை நீங்க எப்படி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைக்கும். சோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், பாத்துக்கோங்க. சோ இதுதான் அந்த சிஸ்டம் Udemy இமெயில்ஸ். சோ M2 இதைத்தான் யூஸ் பண்றோம். M2 இதுக்கு தான் பேமெண்ட் பண்றோம். சோ அதே சிஸ்டமை தான் நாங்க அந்த அஃபிலியேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு இமெயில கலெக்ட் பண்றதுக்கு, சரியா, ஒரு இமெயில கலெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி வேலை எடுக்கிறாங்கன்றத காட்டுறேன்னு பாத்துக்கொள்ளுங்க. சோ இவரு ஒரு இமெயில், அதாவது மேக் மணி ஆன்லைன் சொல்லி நாங்க இதை எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், மேக் மணி ஆன்லைன் சம்பந்தமா இமெயில் எடுத்து தாரத்துக்கு, ஒரு இமெயில் எடுத்து தாரத்துக்கு இவர் எடுக்கிற அமௌண்ட் வந்து 49 சென்ட்ஸ். அதாவது 300 இமெயில் இவர் கிளிக் பண்ண வைக்கிறாராம். 300 இமெயில் எங்களை வந்து கிளிக் பண்ண வைக்கிறாராம். அவர் கேட்கிற அமௌண்ட் எவ்வளவு? $150. அப்போ வந்து பெரிய ஒரு அமௌண்ட் தான், சரியா, லேசப்பட்ட அமௌண்ட் இல்லையே, $150 சொல்லி. இதுதான் பெய்ட் மெத்தட்ல இருக்க வித்தியாசம், சரியா. இப்ப நாங்க வந்து தேடுற இமெயில்ஸ் எல்லாமே எங்கட கையால செல் ஆகுமா செல் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல. சில நேரம் ஆகும், சில நேரம் ஆகாது. ஆனா இதுல வந்து குறைஞ்சது ஒரு 3-4 சேல்ஸ் சரி நடக்கும். ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க செட்டப்பா செஞ்சு வச்சிருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு வந்து 1000 இது அனுப்புறதுக்கு வந்து $500 பே பண்ணணும். அதாவது 1.5 லட்சம் ரூபாய் இவருக்கு நாங்க கட்டணும், இந்த 1000 மெயில் மட்டும் எடுத்து தாரு. அப்ப நாங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் இமெயில்ஸ் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய ஒரு அமௌண்ட் ஆகும். அதுக்காகத்தான் இந்த வெளியில இருந்த இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த தரக்கம் அவங்களோட ஜாயிண்ட் ஆகி, இந்த தரக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், சிங்கள மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் அந்த கம்பெனிஸோட கிரௌடோட சேர்ந்து இந்த விஷயத்த கொஞ்சம் செய்யறதுக்கு இருக்கும். இதே மாதிரி நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு கூட இதுல போயிட்டு ஒரு 1000 இமெயில வாங்கிட்டு அந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதைத்தான் நாங்க பெய்ட் மெத்தட்னு சொல்றோம். அப்ப நாம அதை போட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னது பெய்ட் மெத்தட் அப்படின்றது வந்து, தேவைப்பட்டால் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால், யாருக்காவது பெரிய ஏர்னிங்ஸ், இப்ப வந்து இந்த மூலமா பெரிய ஏர்னிங் ஒன்று எடுத்துட்டீங்க, எடுத்துட்டு உங்களுக்கு பெய்ட் மெத்தட் ஒன்று போகணும்னு சொல்லி சொன்னா ட்ரை பண்ணலாம் அந்த முறை. அப்படி இல்லாதவங்க இந்த முறையை ட்ரை பண்ணலாம். சோ இன்னைக்கான ஹோம் ஒர்க் என்னன்னு சொல்லி சொன்னால், 100 இமெயில் கலெக்ட் பண்ணுங்க, இந்த இமெயில் எக்ஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு இன்னைக்கான வேலை, சரியா. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற வேலை வந்து 100 இமெயில் கலெக்ட் பண்ணுங்க, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தடை யூஸ் பண்ணு. அப்ப நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால், உங்களுக்கு Facebook சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு பார்த்து தரேன்.